வணக்கம் மக்களே! சற்று முன் மிக முக்கியமான அவசர அறிவிப்பு மக்களே! தமிழக மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்பு. உடனே பாருங்க. அடிதூள் அறிவிப்பு மக்களே! இந்த மாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி பயனுள்ள தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். சமையல் உள்ளிட்ட சில பணிகளை செய்திட மற்ற எரிபொருள்கள் காட்டிலும் எரிவாயு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நேர சேமிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று பல்வேறு பயன் மிகுந்த செயல்பாடுகளால் எரிவாயுவின் பயன்பாடு மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மக்களே. உலகில் எரிவாயு அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியாவில் 2ஆம் இடம் இருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மக்களே. இதற்காகவே எரிவாயு உருளைகளை பயன்படுத்துபவர்கள் அதனை அதிக கவனத்துடன் கையாள வேண்டும் என்கிறார்கள். சில முன்னெச்சரிக்கையும் இருக்கிறது, முன் வைக்கப்படுகிறது மக்களே. வாருங்கள் எரிவாயு உருளை குறித்து, அதனை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்தும் முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நீங்கள் தேதியை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும் மக்களே. வீடுகள் மற்றும் சிறு வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு உருளையின் மேற்பகுதியில் 3 கம்பிகள் பட்டையாக இருக்கும். இவற்றில் ஒன்றில் உட்புறத்தில் ஆங்கில எழுத்துக்களில் ABCD என்ற 4 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனைத் தொடர்ந்து 18, 19, 20, 21 என்று 2 இலக்கணத்தில் ஏதோ ஒரு எண் குறிப்பிட்டிருக்கும் மக்களே. அதாவது ஆங்கில எழுத்துக்கள் A குறிப்பிட்டிருந்தால் அது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தையும், B என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தையும், C என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தையும், D என்று குறிப்பிட்டிருந்தால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களையும் குறிப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. டிசம்பர் ஆகிய மாதங்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து இருக்கும் எண்கள் ஆண்டையும் குறிக்கிறது மக்களே. உதாரணமாக ஒரு எரிவாயு உருளையின் மேல் D24 என்று குறிப்பிட்டதாக கொள்வோமே. அந்த ஒரு அடிப்படையில் இந்த எரிவாயு உருளை, அதாவது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் பயனற்றதாகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். புதுசாக ஒரு சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுவது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எரிவாயு உருளைகள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இது என்னவென்று தெரியுமா? சிவப்பு நிறம் என்பது ஆபத்தானது என்பதை அறிவுறுத்தும் நிறம் என்பது மட்டுமல்லாமல், இருள் நிறைந்த இடங்களில் தொலைதூரத்தில் இருந்தும் அதை எளிதாக கண்டறிய முடியும் என்பதால் தான் எரிவாயு உருளைகளுக்கு சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படுகிறது மக்களே. அடுத்த கட்டமாக தங்களது எரிவாயு விற்பனையாளர் அலுவலகத்தின் அவசர உதவி பிரிவு எண் எரிவாயு உருளை வாங்கும் பொழுது கொடுக்கப்படும் பண ரசீதின் பின்புறத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் எண் அல்லது எரிவாயு கசிவு குறித்து புகார் அளிப்பதற்கான பொது எண் 1906 என்று ஏதாவது ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் மக்களே. எரிவாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுவிட்டால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்கான அவசர எண் 101ஐ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கேஸ் சிலிண்டர் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.